குமுதம் பக்தியோட வாசகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ வழக்கம் போல ஒரு பூஜைக்காக திருநின்றவூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். திருநின்றவூர்னா என்ன, அது இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல், எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் பூஜையை பார்ப்போம். வாங்க. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. வந்தே மக் சவித்ரின்னு சமஸ்கிருதத்திலும் என்னை பெற்ற தாயார்னு தாயார்னுடைய திருநாமம். ஒரு காலத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் பிரணய கலையமானது ஏற்பட்டது. அந்த பிரணய கலையத்தும் பொழுது தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதாக ஒரு ஐதீகம். தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதனால தான் இந்த ஊருக்கு தமிழில் திரு நின்ற ஊர், திருமகளானவள் நித்தியவாசம் பண்ண ஊர்னால இந்த ஊருக்கு திரு நின்ற ஊர்னும், சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒரு பொருள் இருக்கு. லக்ஷ்மியானவள் ஸ்ரீயானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ நிவாச க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். வருணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் தாயார் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த பிரதிபலனா இங்கே வருணனே புஷ்கரணியாக தோன்றி வருண புஷ்கரணியானது ஏற்பட்டது. தாயார் இன்னைக்கும் இங்கே நித்தியவாசம் பண்ற ஐதீகத்தினால இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீ நிவாச க்ஷேத்திரம், ஸ்ரீ நிவாச விமானம், ஸ்ரீ நிவாச நிலையம்னு எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனுடைய தாயாரனுடைய திருநாமத்தால் மட்டும் விளங்குறது. 108 வைணவ திவ்யதேசங்களில் 58வது திவ்யதேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். ஒரு காலத்தில் குபேரனே தன் செல்வத்தை நிலைநிறுத்தியதற்காக இங்கு வந்து தாயாரை வணங்கி தன் செல்வத்தை மீட்டெடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோயிலில் இருக்க பெருமாளோட பேர் பக்தவத்சல பெருமாள் நம்ம பார்த்தோம். பக்தவத்சலன்னு என்ன அர்த்தம்? பக்தர்கள்னா நீங்கள் எல்லாருமே கூட பக்தர்கள் தான். வத்சலன்னாக்கா அன்பு செலுத்தக்கூடியவன்னு அர்த்தம். பக்தர்களாகிய நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவர் என்பதால் இந்த பெருமாளுக்கு பக்தவத்சலன் பேர். முதலாக இவர் யார் மேலே அன்பு செலுத்தினார் தெரியுமா? தன்னுடைய மாமனாரான சமுத்திரராஜன் மேலே. சமுத்திரராஜனுக்கு அன்பு செலுத்தினாரா? அதுவும் மாமனாருக்கா? அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கு இல்லையா? வாங்க அங்கே போ. இந்த கோயிலில் இருக்கிற தாயார் பெயர் என்னை பெற்ற தாயார். என்னை பெற்ற தாயார்ன்ற பெயருக்கு காரணம்தான் பக்தவத்சல பெருமாள் வரத்துக்கு காரணம். ஒரு சமயம் வைகுண்டத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏதோ ஊடலாம். பூலோகத்தில் தான் குடும்பம் சண்டை போடுறாங்கன்னா அங்கேயுமான்னு கேட்கக்கூடாது. இங்கே பூலோகத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தால் ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காகவே அப்போது கடவுள்லாம் சேர்ந்து நடத்துகிற நாடகங்கள் தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம். அப்படி ஒரு கடவுள் நடத்தின நாடகம் தான் இந்த நாடகமும். அந்த ஊழல் காரணமாக மகாலட்சுமி பூலோகத்துக்கு வந்து ஒரு இடத்துல நிலையாக நின்றுட்டாலாம். அப்படி நிலைத்து நின்ற இடம்தான் இந்த திருநின்றவூர். அப்படி நிலைத்து நின்ற பிறகு எவ்வளோ வந்து கூட்டு பார்க்குறாங்க. யார் சமாதானப்படுத்துவாங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. அதனால் பொண்ணுடைய அப்பா, அதாவது இது என்னை பெற்ற தாயாருடைய அப்பா சமுத்திரராஜன். மகாலட்சுமி வந்து பார்க்கடலேருந்து பிறந்தனால அவளுடைய அப்பா சமுத்திரராஜன் என்ன பண்ணுறாரு, வந்து அம்மா கணவரோட இப்படி சண்டை போட்டுலாம் இருக்கிறது நல்லதில்லை, வா வைகுண்டத்துக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிடும்போது அவர் எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா, என்னை பெற்ற தாயாரே, நான் பெற்ற மகளே, என்னை பெற்ற தாயாருக்கு சமமானவளே, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அதன் பிறகு தாயார் இங்கே கூப்பிட்டு வாங்க, பக்தவத்சலனான பெருமாளை, இங்கே நான் அவர் கூட சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சமுத்திரராஜன் போய் வைகுண்டத்தில் போய் கேட்குறார், நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி கேட்குறா என் மகள், வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, பக்தனாகிய சமுத்திரராஜனுக்கு மனம் இறங்கி, அதாவது பக்த வத்சலனாக இந்த ஊருக்கு வந்தாராம் பெருமாள். வந்து தாயாருடைய கரம் பிடித்து இங்கே கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தந்ததாக ஐதீகம் சொல்லப்படுது. அலைமகள் நிலைமகளாக, அதாவது மகாலட்சுமி அங்கும் இங்கும் போகக்கூடிய அலைமகளாக இல்லாமல் ஒரே இடத்துல நிலைத்து நிற்கக்கூடியவளாக அருளக்கூடிய திருத்தலம் இந்த திருநின்றவூர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா?
செல்வம் நிலைத்து நிற்கணும்னா ஓகே, எல்லா பக்கங்களிலிருந்தும் செல்வம் வரணும் இல்லையா? நமக்கு செல்வம் இந்த பக்கத்துலேருந்து தான் வரணும், அந்த பக்கத்துலேருந்து தான் வரணும் அப்படின்லாம் ஒரு கண்டிஷனும் இல்லை. எல்லா பக்கங்களும் பாரதியார் சொன்ன மாதிரி சென்றிடுவீர் 8 திக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி 8 திக்கும் இருந்து நமக்கு செல்வம் வரணும் இல்லையா? அதற்கான ஒரு வித்தியாசமான அமைப்பும் இந்த கோயிலில் இருக்குது. அந்த ரூமில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இது ஒரு கண்ணாடி அறை. இந்த இடத்துல வைகுண்ட ஏகாதசி மாதிரியான விசேஷ நாட்களில் உற்சவர் தாயாரை இங்கே ஏழை பண்ணுவாங்க. அதாவது இங்கே எழுந்தருள செல்வாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற எல்லா கண்ணாடிகளிலும் எதிரொலித்து அந்த தாயாருடைய பிம்பமானது, தாயாருடைய மூர்த்தமானது எல்லா பக்கத்துலேருந்தும் செல்வம் நமக்கு வந்து சேர்ற மாதிரி எல்லா பக்கத்திலிருந்து நமக்கு தாயாருடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி ஒரு தரிசனத்தை, விசேஷ தரிசனம் நமக்கு பண்ணும்போது சகல விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேருன்றது ஐதீகம். இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பும் இந்த கோயிலில் இருக்குது. எத்தனையோ விசேஷங்கள் வந்தாலும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாயார இந்த கண்ணாடி அறையில தரிசனம் செய்யறது ரொம்பவே விசேஷம்னு ஐதீகம். இந்த வருஷம் 30/12/2025 அன்னைக்கு அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். தமிழுக்கு எங்க போனாலும் தனி மரியாதை உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இந்த கோவில்ல பெருமாளும் தாயாரும் திகட்ட தமிழ் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தளத்தில் இருக்கிற பெருமாளும் தாயாரும் தமிழ் கேட்க ஆசைப்பட்டாங்க. அது என்ன கதைன்னா, 108 திவ்ய தேசங்களில் 58வது திவ்ய தேசம் இது. அப்படின்னா யாராவது ஒரு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த தளத்தில் வச்சு யாருமே மங்களாசாசனம் பண்ணல. அப்புறம் எப்படி இது திவ்ய தேசமாச்சு? அதுதான் இந்த கதையான புராணம். ஒரு தடவை இந்த தலத்துக்கு பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுறதுக்காக திருமங்கை ஆழ்வார் வந்தாராம். அந்த சமயத்தில் திருமால் ஆழ்ந்த சயனத்தில் இருந்திருக்கார். அதனால் அவரை எழுப்ப வேண்டான்னு தரிசனம் மட்டும் பண்ணிட்டு ஆழ்வார் அங்கேருந்து நகர்ந்துட்டார். ஆனால் நடந்த அத்தனையும் மகாலட்சுமி தாயார் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். என்னடா இது, நம்ம தளத்துக்கு ஒரு வார் தமிழில் ஒரு அழகான பாட்டு பாடுவாருன்னு பார்த்தா இவர் பாட்டு பாடாமல் போயிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நினச்சி உடனடியாக பெருமாளை எழுப்புனாங்களாம். எழுப்பி அங்கே பாருங்க, ஆழ்வார் வந்து அழகு தமிழால் பாடாமல் வேற எங்கேயோ கிளம்பிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே இருந்து புறப்பட்டு ஓடி போயிருக்கார் பெருமாள். அதுக்குள்ள ஆழ்வார் கடல் மல்லைன்னு சொல்கிற மகாபலிபுரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் தலசேன பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்காராம். அந்த சமயத்தில் தான் இங்கே இருந்த பக்தவத்சல பெருமாள் அங்கே போய் நின்று இருக்கார். இவரை பார்த்த உடனே ஓ, பாசுரம் கேட்டு தான் பரந்தாம வந்திருக்காருன்னு ஆழ்வாருக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணியிருக்கார், ஒரு பாட்டு, ஒரு பாசுரம் பாடியிருக்கார். அந்த பாட்டை கேட்ட உடனே நம்ம பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தமாக அதை வாங்கிட்டு திருப்பியும் திருவண்ணூருக்கு வந்துட்டார். வந்து தாயார்கிட்ட கொடுத்துருக்கார். இந்தாம்மா பாரு, நீ கேட்ட மாதிரியே தமிழ் பாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே தாயார் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ஒரே ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எல்லா தலங்களையும் 10 பாசுரத்துக்கு மேலே பாடக்கூடிய ஆழ்வார்கிட்ட ஒரு பாட்டு தான் வாங்கிட்டு வர முடிஞ்சுதா அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் உடனடியாக புறப்பட்டு போயிருக்கார். அதுக்குள்ளே நம்முடைய ஆழ்வார் திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார். அங்கே போனால் இந்த பெருமாள் வந்திருக்கதை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்தும் நித்திலத்து திருநின்ற ஊர் நித்திலத்து தொத்தினை அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம் பாடி கொடுத்துருக்கார். இதுதான் அழகு தமிழ் கேட்க திருநின்ற ஒரு திருத்தலத்தில் பெருமாளும் தாயாரும் ஆசைப்பட்ட கதை. பொதுவா பெருமாள் கோவில்கள்ல பெருமாள் ஆதிசேஷன் கூட தான் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல ஆதிசேஷனுக்கு மட்டும் தனி சன்னதி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலுக்கு வந்தார்னு சொன்னேன் இல்லையா? அப்படி அவர் இங்கே வந்த சமயத்தில் பெருமாள் அவரை கவனிக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவர் ஆதிசேஷன் மேலே ஆனந்தமாக சயனத்தில் இருந்தது தான்னு மகாலட்சுமி தாயார் நினைச்சாங்களாம். அதனால ஆதிசேஷனை தனி சன்னதியில் இருக்க சொல்லிட்டுதா தல புராணம் சொல்லுது. 5 தலைகளோட இங்கே காட்சி தர்ற இந்த ஆதிசேஷனை சுற்றி வந்து கும்பிட்டா கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், கல்வி வரம்னு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கும் குபேரனுக்கும் கூட ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? சிவபெருமான் குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் தரதாக சொன்னார். தரதாக சொன்னாலும் அவர் என்ன சொன்னார், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி, நீ அவளை வணங்கி அவகிட்டேருந்து அந்த செல்வத்தெல்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீண்டும் இங்கே வந்து தவம் இருந்து மகாலட்சுமியை வேண்டி குபேரன் பெற்றுக்கொண்ட தலம் தான் இந்த திருநின்ற ஒரு திருத்தலம். புராணம், புனிதம் எல்லாம் நிறைஞ்ச இந்த கோவில்ல குமுதம் பக்தி ஸ்பெஷலின் வாசக பக்தர்களான உங்க பெயரால ஸ்ரீ லக்ஷ்மி குபேர எந்திர பூஜை நடத்தப்பட்டது. அந்த பூஜையை பார்க்கலாம் வாங்க. குபேர லக்ஷ்மி பூஜாம் அத்ய கரிஷ்யே. குமுதம் பக்தி வாசகர்களுடைய பெயரால
குமுதம் பக்தி வாசகர்கள் சக குடும்ப க்ஷேமாப்தியர்த்தம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வஜ்ர சரீர திடகாத்திர ஆனுகூல சித்தியர்த்தம் மகாலட்சுமி கிருபயா சகல தோஷ நிவர்த்தி சித்தியர்த்தம். ஓம் பிரகர்தை நமக, ஓம் விகர்தை நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் சர்வபூத பிரதாய நமக, ஓம் ஸ்ரத்தாய நமக, ஓம் விபூத்யை நமக, ஓம் சூரப்யை நமக, ஓம் பரமாத்மிகாய நமக, ஓம். குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பாக இந்த சன்னதிக்கு வந்து அந்த குபேர லக்ஷ்மி எந்திரத்தை எண்ணெய் பெற்ற தாயாரிடத்திலே வைத்து சிறப்பான பூஜைகள் செய்து வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அதை பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட உத்தமமான ஸ்தலத்தில் இங்கே வச்சு பூஜை பண்ணப்பட்ட யந்திரம் 1/1/2026. ஆமாங்க, புத்தாண்டு தினத்தினுடைய தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இணைப்பாக கிடைக்க இருக்கு. 18/12/2025 அன்னைக்கே கடையில் கிடைக்கும். இப்பயே மறக்காம சொல்லி வச்சிருங்க, வாங்கிடுங்க. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். Cuties, beauties, naughties, pretties, handsome, awesome, always cute. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.